ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா வந்து அரௌண்ட் ஒரு 7:30 கிட்டே நம்ம எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே மேலே டெரஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. பாப்பா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பறவைலாம் நல்லா பறக்கிறத பார்த்துட்டு, ஆளுங்க நடமாறதை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. வெயிலும் வந்து இன்றைக்கி 7:30 7:45 வந்து நல்லா வந்து சூடாகவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் பாப்பாவோட ஃபுட்டு வந்து டைமிங்கோடு சொல்லுங்கள், எந்த டைமிங் கொடுப்பீங்க கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் 8:30 போல் கொடுக்குறேன். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாப்பாவுக்கு பச்சைப்பயிறு தோசை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் நைட்டே வந்து பாசிப்பயிறு வந்து நல்லா 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்சா தான் வந்து பச்சைப்பயிறு நல்லாவே ஊறும். இது கூட வந்து நான் பன்னீர் வந்து ஒரு பெரிய க்யூபாக எடுத்துகிட்டு நல்லா கையிலேயே வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஊற வச்ச பச்சைப்பயிரை வந்து நான் வந்து பிளெண்டரில் போட்டுக்கிறேன். இந்த தண்ணியோடு ஆட் பண்ணுங்கள். தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணாதீங்க. தண்ணியில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இது கூட வந்து 3 பல்லு வந்து தோல் உரிச்ச பூண்டு ஆட் பண்ணுறேன். 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணுறேன். சால்ட் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சியும் ஆட் பண்ணலாம். இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சியில் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைலாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகணும். அப்போ தான் வந்து தோசை நல்லா வந்து வேகும். பாப்பாவை சாப்பிட்றதுக்கு நாக்கில் தட்டுப்படாது. இப்போ வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சா வந்து பச்சைப்பயிறு மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்புக்காக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் நான். இது மாதிரி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சா தான் வந்து மாவு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். பாப்பா சாப்பிட்றதுக்கும் நல்லா அவங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்து டைஜஷன் நல்லா ப்ராப்பராக நடக்கும். இது கூட வந்து நான் துருவி வச்ச வந்து பன்னீரை வந்து நல்லா எவ்வளோ நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான். பச்சைப்பயிரும் ப்ரோட்டீன் தான். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ நல்லா துருவி விட்டுக்குங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் பன்னீர் வந்து நல்லா கையில் வந்து நல்லா துருவுறது மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கட்டியாக இருந்ததுன்னா அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகும்போது மாவு வேகாது, அந்த பன்னீரும் வேகாது. இதுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் வந்து நான் எடுத்துருக்கேன். நீங்கள் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். பாப்பா வந்து 11 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால நான் வந்து ஆலிவ் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு தோசை கரண்டி வச்சு மேலே லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது மாதிரி மேலே வந்து தோசைக்கு மேலே வந்து தெரியுதா உங்களுக்கு, அந்த புள்ளியாக குட்டி குட்டியாக வரணும். அப்படி வந்தால் தான் வந்து பச்சைப்பயிறு வந்து நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். வந்ததுக்கப்புறமா வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமே பாருங்கள் மேலே அந்த குட்டி குட்டியாக அந்த பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அது மாதிரி வந்ததாய் வந்து மாவு நல்லாவே குக் ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இது. ஸோ இதை வந்து நம்ம பாப்பா பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். அதை பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு. பாப்பா பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்பவே எம்மியான டிஷ்ஷு இது. இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் டாட்டல் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்கலாம். நான் இது வந்து என் பெரிய பொண்ணுக்கும் ஸ்கூல் போகிற பொண்ணாவை. ஸோ நான் அவளுக்கும் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை தான் நான் கொடுத்து அமிச்சேன். அவ்வளோ சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அதை பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு நான் வைக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட் பிடிச்சிருச்சிங்க. எப்படி வந்து பிளேட்டை பார்க்குறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பாப்பா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஃபுட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடவும் மாட்டாங்க. ப்ளஸ் வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, அந்த ஃபுட்டு தவிர வேறு எந்த ஃபுட்டுக்குமே வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க. நம்ம வந்து 10 மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து கொடுத்து பழகணும். அப்போ தான் வந்து அவங்களும் வந்து எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவாங்க. இல்லைனா வந்து வளர்ந்துட்டாங்கன்னா இது வேண்டாம் அது வேண்டான்ட்டு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் வந்து நிறைய கிடைக்கும். இது மாதிரி வந்து பாப்பா வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்ணும். பாப்பாவுக்கு வந்து 10 மந்த் கம்ப்ளீட் ஆக போது. இன்னுமே வந்து அவளுக்கு வந்து டீத் வரல. பட் இருந்தாலுமே வந்து நான் தோசை தான் கொடுக்குறேன். தொட்டுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு பன்னீர் நம்ம போட்டுக்கிறதுனால வந்து தோசையும் வந்து ரொம்பவே வந்து ஹார்டாலாம் இருக்காது. பன்னீர் நம்ம போட்டுக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே நல்லா சீவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வாங்க லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்ச் வந்து நான் 12 o'clock ப்ரிப்பேர் பண்ணுறேன். 12:30 கிட்ட வந்து பாப்பாவுக்கு நான் கொடுத்துருவேன். 12:30லேருந்து 1 o'clock வரைக்கும் பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து நம்ம கேரட் சாதம் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கேன். தக்காளி 4-5 பூண்டு, கருவேப்பிலை, கேரட் வந்து துருவின கேரட்டை நான் சீவி வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு எல்லாம் வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் துருவி போட்டாலும் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் தான் வைக்க போகிறோம். எனக்கு கட் பண்ணுறதை விட வந்து எனக்கு துருவது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு கேரட் வந்து நான் துருவுறது வந்து டக்குன்னு நான் துருவிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் கேரட் துருவிக்கிறேன். இது கூட வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு
1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா தண்ணியும் வந்து தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நான் வந்து மூடி போட்டுட்டு நான் 3லேருந்து 4 விசில் வைக்கிறேன். அரிசி வந்து 1/2 அன் ஹவர் கிட்ட சோக் பண்ணதுனால ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணியும் வந்து ரொம்ப வந்து கம்மியாகவும் இல்லை, கரெக்டாகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃபுட்டும் நல்லா வந்துருச்சு. இது மாதிரி நான் குழிக்கரண்டி வச்சு வந்து நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். பாப்பாக்கெலாம் நான் பிளெண்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். 8 மந்தோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இது மாதிரி வந்து நான் குழிக்கரண்டி வச்சு இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே வந்து பாப்பா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் வந்து ஃபுட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரண்டி வச்சு மெசிச்சு இதை பாருங்கள் நல்லாவே மெசிஞ்சிருச்சு. பாப்பா பிளேட்டில் மாற்றிக்கலாம். கீ வந்து ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் கீ போட்டால் இன்னும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபுட்டு. ரொம்பவே வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. ஸோ ரொம்பவே எம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து டாடர் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்கலாம். பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துக்குங்க. தண்ணி கொடுத்துட்டு ஃபுட்டை கொடுங்க. ஃபுட்டு கொடுத்து டேஸ்ட்டு பாருங்கள். பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவங்களும் வந்து இது மாதிரி விளையாடிட்டே சாப்பிடுவாங்க. எப்போவுமே வந்து ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து திணிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கெலாம் பாப்பா வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 1 hour கிட்டே எடுத்திருக்கேன். நானும் பாப்பாவோட ஃபுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு விளையாடிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஃபுட் கொடுக்கும்போது நம்மளும் வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். ஸோ வந்து கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விட்டமின்ஸ் இருக்குது. பாப்பா ஸ்கின் டெக்ஸ்சருக்கு, ஐசைட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு கேரட் ஹெல்ப் பண்ணுது. கேரட் வந்து 6+ மந்த்லேயே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பருப்பு வந்து ஃபுல் ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷன் நல்லா ப்ராப்பராக நடக்கும். ஸோ நான் ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 4:30 போலவே வந்து நான் வந்து ஆப்பிள் பியூரி கொடுத்துட்டேன். ஸோ ஆப்பிள் பியூரி நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நைட் வந்து பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக வந்து 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் வந்து நான் ஃபுட் கொடுத்துருவேன். அவங்க டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மூடு இல்லைனா நான் வந்து ஃபீட் பண்ணுறதை பொறுத்து அந்த டைமில் வந்து பாப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 10 o'clock போலவே நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து 9 o'clock கொடுத்துட்டோன்னா 10 o'clock போலவே பாப்பா தூங்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு நைட்டு என்ன கொடுக்க போகிறோன்னா ஓட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். கேரட் போட்டு ஓட்ஸ் எப்படி கொடுக்குறத நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கேரட் வந்து நல்லா துருவன கேரட்டாக எடுத்திருக்கேன். எனக்கு சொல்லியிருக்கேன், நான் கட் பண்ணுறத விட துருவல் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கிரேட்டர் வச்சு தான் வந்து கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி சின்ன துருவலாக துருவிக்குங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். ஓட்ஸ் வந்து ஒரு 3 to 4 tablespoon கிட்டே நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா துருவி வச்ச கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டில் இருக்க வந்து அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து அந்த கேரட் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த டைமில் வந்து 1 tablespoon வந்து 1 கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்குங்க. கேரட் நல்லா கலரி விட்டுக்குங்க. கேரட் இதுலேயே வந்து ஒரு பாயில் கன்சிஸ்டன்சி வரும்ல, கொதி வரும்போது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 2 minutes தான் வச்சுக்கோங்க. 2 minutes கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேரட் நல்லாவே கொதிச்சிருக்கும், நல்லாவே வெந்துட்டுருக்கும். ஸோ நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி அடியெலாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்துங்க. இல்லை தண்ணி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 tablespoon தான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா கேரட் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சால்ட் ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் அப்படியே நீங்கள் கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா வந்து டேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 3 minutes கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதை பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஓட்ஸும் கேரட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு. தனித்தனியாக தெரியல. அதே மாதிரி அடியும் பிடிக்கல. உங்கள் பாப்பா எப்படி சாப்பிடுவாங்க கன்சிஸ்டன்சி மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் பாப்பா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே சாப்பிடுவேன். நான் மோஸ்ட்லி வந்து நைட் டைம் வந்து நான் கஞ்சி கன்சிஸ்டன்சி தான் கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு இது கொடுத்தா ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டில் வந்து நீங்கள் பாப்பா கேரட் டைஜஷன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். வெஜிடபிள்ஸும் வந்து நைட்ஸில் கொடுக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா இல்லை எல்லாம் வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருங்க. இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு பாப்பா 10 o'clock தூங்குறாங்கன்னா 8 மணிக்கெலாம் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ வாங்க பாப்பா கொடுத்துடலாம். அவளுக்கு வந்து இந்த ஃபுட்டு ஓட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் பாப்பாவுக்கு. ப்ளஸ் வந்து கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். கீ வந்து அவளோட ஃபேவரட். பாருங்கள் எப்படி ஆடிட்டுருக்கா பாருங்கள். நான் ஒரு tablespoon தான் கொடுத்தேன். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. பாப்பா வந்து ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டுனா இது மாதிரி தான் வந்து டான்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அவளோட வந்து அவளோட விஷயம் வந்து சொல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவளுக்கு இது மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்களே நாங்களே வந்து தெரிஞ்சுப்போம் பாப்பாவுக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஃபுட்டு பாப்பாவுக்கு எப்போவுமே பாப்பாவுக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து ரொம்பவே நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன். அதுமாதிரி சாப்பிடும்போது பாப்பா சாப்பிட்றது ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய அப்கமிங் வீடியோ நிறைய போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து பாப்பாவோட 1 day ரொட்டீன் vlogலாம் நான் ஃபுல்லாக போடுறேன். பாப்பா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் போடுறேன். ஸோ நிறைய மிக்ஸ் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.